வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் சங்காசூரனை அழிக்க மகாவிஷ்ணுவை விட 100 மடங்கு பலமிக்க விநாயகர்கள் மட்டுமே முடியும் என்று பிரம்மா கூறினார். இனி பிரம்மனும் சிவனும் விநாயகரது ஏகாட்சர மந்திரத்தை ஜெபித்ததும் அவர்களுக்கு முன்னால் 4 கரங்களுடன் சிங்க வாகனத்தில் தோன்றிய விநாயக பெருமான் அந்த அசுரன் வேத சாஸ்திரங்களை மறைத்து விட்டான் என்று கவலைப்படாதீர்கள், என்னுடைய 3 நேத்திரங்களும் 3 வேதங்களாகும் என்று அருளினார். இதனை கேட்டு மிகவும் மகிழ்ந்த சிவனும் பிரம்மனும் தங்களுடைய லோகங்களுக்கு சென்றனர். உடனடியாக விநாயக பெருமான் ஒரு அந்தணர் வேடம் கொண்டு ஆயிரக்கணக்கான சீடர்கள் புடைசூழ பூவுலகில் உள்ள சுந்தர ஆசிரமத்திற்கு வந்தார். அங்குள்ள முனிவர்கள் அனைவரும் விநாயக பெருமானை மிகவும் சிறப்பாக வரவேற்று உபசரித்தனர். பிறகு விநாயக பெருமான் அங்குள்ள முனிவர்கள் அனைவருக்கும் வேதங்களை கற்பித்தார். இதனால் மண்ணுலகில் இதுநாள் வரை வாடியிருந்த தர்மம் மெதுவாக துளிர்விடத் தொடங்கியது. மழையும் மும்மாறி பொழிய ஆரம்பித்தது. விளைச்சலும் அமோகமாக பெருகியது. இதனை கேள்விப்பட்ட கமலாசுரன் உடனடியாக தனது அன்னையிடம் சென்று, அண்ணா, உங்களது விருப்பப்படி நான் வேதங்களை கைப்பற்றி அதனை தகுந்த காவலில் வைத்திருக்கின்றேன். ஆனாலும் சுந்தர ஆசிரமத்திற்கு ஒரு அழகான வேதியன் வந்து அங்குள்ள முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் வேதங்களை கற்றுத் தருகின்றான். மேலும் அவர்கள் தினமும் யாகமும் ஹோமமும் செய்வதாக அறிகின்றேன். இதனை நாம் முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றான். முதலில் சங்காசுரன் இதனை நம்ப மறுத்தாலும் அதில் எதுவும் உண்மை இருக்குமோ என்று சந்தேகம் வந்து ஒரு அசுரனை சுந்தர ஆசிரமத்திற்கு அனுப்பி நோட்டமிட்டான். கமலாசுரன் சொல்வது உண்மைதான் என்பதனை அறிந்து உடனடியாக தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு அந்தணரை அழிப்பதற்காக சுந்தர ஆசிரமத்தை நோக்கி சென்றான். இதனை முன்கூட்டியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விநாயக பெருமான் தன்னுடைய சக்தியால் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை உருவாக்கி போருக்கு தயாராக இருந்தார். சங்கசூரனுக்கும் விநாயக பெருமானுக்கும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது. கமலாசூரன் தன்னுடைய நாகாஸ்திரத்தை ஏவ அது விநாயக பெருமானின் வீரர்களை மயக்கமுற செய்தது. உடனே விநாயக பெருமான் தன்னுடைய சக்கராயுதத்தை விட மயங்கிய படை வீரர்கள் அனைவரும் மயக்கம் தெளிந்து எழுந்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். உடனே கமலாசுரன் தன்னுடைய வர்ணாசித்திரை எழுதினான். உடனே அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. விநாயக பெருமானும் உடனடியாக சப்த மேகங்களை அழைத்தார். அவை ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் அத்தனை நீரையும் உறிஞ்சி குடித்தன. கமலாசுரன் தன்னிடம் உள்ள அத்தனை அஸ்திரங்களையும் பயன்படுத்தி விநாயகரின் படையை துவம்சம் செய்தான். விநாயக பெருமானும் அதற்கு சரியான பதில் அஸ்திரங்களை பிரயோகப்படுத்தி பதிலடி தந்த வண்ணம் இருந்தார். மாலை பொழுது வந்த காரணத்தினால் போரானது நிறுத்தப்பட்டது. கமலாசுரன் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி சென்றான். சுந்தர ஆசிரமத்திற்கு வந்த விநாயக பெருமான் முனிவர்கள் அனைவரையும் அழைத்து, முனிவர்களே, நான் கமலாசுரனை அழிப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு வழியை சொல்லுங்கள் என்றார். இதனை கேட்ட முனிவர்கள் அனைவரும், விநாயக பெருமானே, எல்லாம் தெரிந்த தாங்கள் எங்களிடம் ஆலோசனை கேட்பது குழந்தையிடம் தாய் ஆலோசனை கேட்பது போல உள்ளது. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றோம். ஐயனே, கமலாசுரன் யானையின் மீதும் தேரின் மீதும் குதிரையின் மீதும் அமர்ந்து போரிடுகின்றான். ஆகவே தாங்களும் ஏதாவது ஒரு வாகனத்தில் அமர்ந்து அவனிடம் போரிட்டால் சரியாக இருக்கும் என்றனர். மேலும் நாம் யாகம் ஒன்று செய்து ஒரு மயிலை வாகனமாக வரவழைத்து அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றனர். விநாயக பெருமானும் அதற்கு சம்மதித்தார். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.